எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பிரேஸ் முரண்பாடு, அதாவது பிரேஸ் பேரடாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக சாலைகள் எதுக்கு அமைக்கிறோன்னா, வாகன நெரிசல், டிராஃபிக் குறையணுங்கிறதுக்காக அமைக்கிறோம். ஆனால் இந்த முரண்பாடு படி பார்த்திங்கன்னா, சில சாலைகள் அமையறதுனால வாகன நெரிசல் அதிகமாகுதுங்கிறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த வரைபடத்தை எடுத்துக்கோங்க. இந்த வரைபடத்தில் 200 வாகனம் இருக்கிறதா வச்சுப்போம். இந்த 200 வாகனமும் ஆங்கிற இடத்துலேருந்து ஆக்கு போய் ஆகணும். அப்படி போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று ஆலேருந்து ஈக்கு போய் ஈலேருந்து ஆக்கு போகலாம், இல்லை ஆலேருந்து ஈக்கு வந்து ஈலேருந்து ஆக்கு போகலாம். அப்படி போகிறதுனால மொத்தம் 4 சாலைகள் உருவாகுது. என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஆலேருந்து ஈ, ஈலேருந்து ஆ, ஆலேருந்து ஈ, ஈலேருந்து ஆ. இந்த 4 சாலைகளை 2 விதமாக பிரிக்கிறோம். எந்த அடிப்படையில் பிரிக்கிறோன்னா, ஒரு வாகனம் அந்த சாலை வழியாக போகும்போது ஏற்படும் கால அளவு எதையாவது சார்ந்து இருக்கா, இல்லை எதையுமே சார்ந்து இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பிரிக்கிறோம். இதில் முதல் ரகம் பார்த்திங்கன்னா ஆலேருந்து ஈ, ஈலேருந்து ஆ. இந்த ரகத்தில் என்ன பார்த்திங்கன்னா, இந்த சாலைகள் வழியாக வாகனங்கள் போகும்போது அதுக்கு ஏற்படும் கால அளவு எதையுமே சார்ந்து இல்லை. அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதோட கால அவகாசம் 20 நிமிஷம்னு வச்சுப்போம். இப்போது இன்னொரு ரகம் பார்த்திங்கன்னா ஆலேருந்து ஈ, ஈலேருந்து ஆ. இந்த சாலைகள் வழியாக வாகனம் போகும்போது அதோட கால அவகாசம் வாகனங்களோட எண்ணிக்கையை பொறுத்து மாறுது. உதாரணத்துக்கு 200 வாகனம் போச்சுன்னா 200 10ஆல் வகுத்தோன்னா வர எண்ணிக்கை வந்து 20. அதே நிமிஷங்களில் பார்க்கும்போது 20 நிமிஷம் ஆகுது. இப்போ 100 வாகனம் தான் போச்சுன்னா 100 10ஆல் வகுத்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். அதனால் இப்போது இந்த 2 சாலைகள், அதாவது ஆலேருந்து ஆக்கு ஈ வழியாக போனாலும் சரி, இல்லை ஈ வழியாக போனாலும் சரி, வாகனங்கள் வந்து சந்திக்கிற சாலைகள் வந்து 2மே ஒரே மாதிரியான சாலைகள் தான். முதல்ல பார்த்திங்கன்னா, இங்கேருந்து ஆலேருந்து ஈக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு 10 நிமிஷம் ஆகலாம். 100 வாகனம் போச்சுன்னா 10 நிமிஷம் ஆகலாம். ஈலேருந்து ஆக்கு 20 நிமிஷம் ஆகும். மொத்தம் 30 நிமிஷம். அதனால் ரெண்டு வழியாக போகும்போதும் ஒரே கால அவகாசம் தான் ஆகுதுங்கிறதுனால பாதி பேர் இப்படி போவாங்க, பாதி பேர் இப்படி போவாங்க. அதனால் 100 பேர், இந்த 200 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் இந்த வழியாகவும் 100 பேர் இந்த வழியாகவும் போகும்போது மொத்தம் அவங்களுக்கு வந்து 30 நிமிடங்கள் ஆகுது. இப்போது 2வது வரைபடத்துக்கு வருவோம். இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா, ஈலேருந்து ஈக்கு ஒரு சாலையை அமைக்கிறாங்க. அந்த சாலை வழியாக போகும்போது 5 நொடிகள் தான் ஆகுது. அதனால் ஏற்கனவே இந்த சாலைகள் வழியாக போனவங்க இதே சாலைகள் தான் எப்போதும் வரணும்னு நினைப்பாங்க. அதனால் அவங்களோட கணக்குப்படி இந்த சாலை வழியாக போனால் 10 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வாகன ஓட்டிகளும் இந்த ஆலேருந்து ஈக்கு வந்து ஈலேருந்து ஈக்கு போய் ஈலேருந்து ஆக்கு வருவாங்க. அப்படி வருதுனால அவங்களோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் 100 வாகனம் இருக்கும். 100 வாகனம், அதாவது 10 நிமிடங்கள் தான் ஆகும். 10ம் சேரும்போது 20 நிமிஷத்தில் போயிடலான்னு அவங்க நினைப்பாங்க. 20 நிமிஷத்தில் போகிறதுனால 10 நிமிஷம் அவங்கவுங்க கால அவகாசம், அவங்களுக்கு 10 நிமிஷம் கால தாமதத்தை அவங்க தவிர்க்கிறாங்க. ஆனால் இப்போது கணக்கு வேறு. 200 பேரும் வர்றதுனால 200 10ஆல் வகுக்கும்போது 20 நிமிஷம் ஆகுது. எல்லாரும் இதே பாதையை தேர்ந்தெடுக்கிறதுனால 20 நிமிஷம் இங்கே ஒரு 5 நொடிகள், இங்கே ஒரு 20 நிமிஷங்கிறதுனால மொத்தம் 40 நிமிடங்கள் 5 நொடிகள் ஆகுது. இது 10 நிமிஷத்தை கூட்டுது. 10 நிமிஷம் காலதாமதம் ஆகுது. ஆகையால் இந்த ஒரு சாலையினால் 10 நிமிஷம் காலதாமதம் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பிரேஸ் முரண்பாடு. நன்றி.